ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கிச்சன் ப்ளாகரில் சூப்பரான ஆயிஸ்டர் மஷ்ரூம் பெப்பர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆயிஸ்டர் மஷ்ரூமை சிப்பி காளான்னு சொல்லுவாங்க. இதை நான் சாப்பிட்ருக்கேன், ஆனால் செஞ்சதில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இதை எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த மாதிரி சங்குப்பூ மாடலில் இருக்கும். இதோட மேல் பகுதி மட்டும்தான் நமக்கு தேவைப்படும், அடிப்பகுதி தேவைப்படாது. அதனால் எல்லா மஷ்ரூம்லேயும் இந்த அடிப்பகுதியை தனியாக எடுத்துட்டேன். கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை நல்லா ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இது கூட சுடு தண்ணியும் மஞ்சத்தூளும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் தனியாக வச்சிடுறேன். இப்போ இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். 3 வெங்காயம், 3 தக்காளி, ஒரே ஒரு கேப்சிகம். வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் 3த்தையும் இன்றைக்கி நான் ஸ்லைசிங் தான் பண்ணுறேன், சாப் பண்ணலை. இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மஷ்ரூமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீட்டமாக தான் கட் பண்ண வந்துச்சு, பொடியாலாம் கட் பண்ண வரல. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாறி வந்ததும் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கிறேன். அடுத்தது இது கூட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, தேவையான அளவு உப்பு இதை சேர்த்து வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கிறேன். அடுத்தது 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் இதோடு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க வைக்கணும். நான் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வைக்கிறேன். 3 நிமிஷம் கொதித்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலரி விட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். பாருங்கள், 5 நிமிஷம் கழித்ததும் இது இந்தளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றிடும். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும், நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா ட்ரை ஆகிடும். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஆயிஸ்டர் மஷ்ரூம் பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். பாய்.